Hi friends, welcome back to our two vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா நாங்க எல்லாரும் பழனி கிளம்பிட்டோம். இன்னைக்கு பங்குனி உத்திரம். ஆமா இவனும் வரான். பங்குனி உத்திரம் இன்னைக்கா சண்டேவா இல்ல மண்டேவான்னு தெரியல. நிறைய பேர் வந்து சண்டேன்னு சொல்லிருந்தாங்க. சரி இன்னைக்கு சண்டே எல்லாத்துக்கும் லீவு, மணிக்கு லீவு, கிளம்பிட்டோம். தாரணி சுதன் இப்பதான் வந்தாங்க. வந்தோடனே கிளம்பிட்டீங்க. பவித்ரா சேர்த்து கூட்டு போறேன், ராஜவதி கூட்டு அப்படியே வந்து இந்த கார்ல இல்ல அவங்க கார்ல இந்த காரை போய் நிப்பாட்டிட்டு அவங்க கார்ல போயிரும். ஏன்னா இடம் பத்தாது, கண்டிப்பா இடம் பத்தாது. 5 பேர் தான் இருக்கோம். ரொம்ப அதிகமா தான் இருக்கு. முடிஞ்ச அளவு சாமியை பார்க்க முடியுமா என்னன்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. உத்தரத்தன்னைக்கு எப்பயும் மேக்ஸிமம் வந்து சாமி கும்பிட்டுருவோம். இந்த வருஷம் முடியுமான்னு ஒரு டவுட்ல இருந்தேன். கூட்டிட்டு போவாங்களான்ட்டே இருந்தேன். பரவாயில்ல கூட்டிட்டு போறாங்க. முடிஞ்சா சாமி பார்ப்போம், இல்லாட்டி ஒரு கிரிவலம் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்துட்டே இருக்கலாம். கிரிவலம் சுத்துறதுக்கு நான் மலை ஏறிடுவேன். மலை ஏறது பிரச்சனை இல்ல, மலை ஏறி பார்க்க முடியலனா அப்ப நீ இங்க இறங்கிரு. சரி முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம், இல்லனா வந்துருவோம். அப்ப ரித்தினை இங்க இறக்கி விட்டுவாங்க போலாம். சரி ஓகே, அங்க போய் பாப்போம். படிச்சியா? எங்க அம்மா கேக்குற பதில் சொல்லு. MAN BAT பேட் இல்லையா? CAT LOG HUG ஹக் இல்லையா? ஆட்டா ஹேட் HAT ஹேட் அது MAT RAT PET WIN VAN CAN. சரி ஓகே. சரி ரைம் சொல்லு. டே ஆஃப் சரி நாளைக்கு போய் எக்ஸாம் எழுதிடுவீல? டே ஆஃப் வீக்ஸ் ரைம் சொல்லு. சரி இப்ப மலை ஏறிவே ஏற மாட்டியா? நோவா இந்த பிள்ளை சொல்றாங்க. அப்ப மலை ஏறிவே ஏற மாட்டியா? ஏறிடுவீல? இந்த பிள்ளை ஏறாது. ஏறலனா நாங்களும் தூக்கிட்டு போக மாட்டோம். நீயே தான் ஏறணும். பழனி அடியார்ல ஏறியாலாமா? ஏய் நாங்க ஒரு கடையில ஒண்ணு உட்கார வச்சுட்டு போறோம். அந்த கடையிலேயே உட்கார்ந்து நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒண்ணு தூக்கிறோம். ஏய் டேஸ் ஆஃப் தி வீக் சொன்னா சரி போதும் எக்ஸாம் படிச்சிருக்கீல, போதும் நாளைக்கு போய் எக்ஸாம் எழுதிக்கோ. இன்னைக்கு போயிட்டு வந்துரும். இப்போ முருகன்ட்ட போறோம். பழனி மலை முருகன்ட்ட போறோம். ரொம்ப வயசாச்சு. நாங்க மகிழினி தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கே வரப்போகுது பழனிக்கு. ரித்வினு நானு அம்மா எங்க அத்தை எல்லாம் மணி சித்திரை 1ஆம் தேதி அந்த கோயில இருந்தோம். 2021 சித்திரை 1ஆம் தேதி அந்த கோயில இருந்தோம். 1ஆம் தேதியா? முன்னாடி எப்படி போக போறோம்னு தெரியலையே. நடந்ததே போறோம். எனக்கு போறதுக்கு முன்னாடி பண்ணா ஏதோ ஸ்டாக் பிடிக்கும். ஈகோ தான் அளவா இருக்கும். இப்படி திருப்பி இந்த எக்ஸல் கிட்ட போட்டுரு. கார் தொடச்சிருக்காங்க. இல்ல அப்படியே தான் இருக்கா? பாட்டு எழுதிருந்தா உங்க அக்கா உனக்காங்க கண்மணி அன்போடு காதலன்னு பாட்டு வேற எழுதி கொடுத்துருந்தா. சூப்பர் சூப்பரா பாட்டு எழுதுற ஏண்டி தங்கப்பிள்ள? ஏன்னா தூக்கி என் மகளை தூக்கறதுக்கு இத்தனை நேரத்தை கூட்டு போறேன். எப்படி? ஐயோ அப்பா இன்னைக்கு அதுதான் மழை வர மாதிரி இருக்கு. அதிசயமா இருக்குங்க. உங்க அச்சி கிட்ட போயிருச்சு. எக்ஸாம் முடிஞ்சோன்னு வரீங்களா என்ன? ஏன் அதுக்கப்புறம் எங்க போற? எந்த அம்மா தூங்க வர மாட்டேங்குது? கூட உங்க அஜி அம்மாவோன்னு நினைச்சேன். பாய் போய் படிங்க. பாய் பாப்பா பாய் போய் படிங்க. தள்ளி விட்டுட்டு இருக்காதீங்க. போய் எக்ஸாமுக்கு படிங்க. இப்படி எரியுது பாரு. எப்படி வந்துச்சு? யாரோ பத்த வச்சிட்டாங்க. பத்த வச்சிட்டியே பரட்டை. எப்படி அந்த பரட்டை பின்னாடிதான் இருக்கு. பின்னாடிதான் இருக்குதா? பின்னாடி இருந்தே பத்த வச்சிட்டான்.
எல்லாமே ஒரே ஒரே இந்த இதுல அதுலயா சரி கிரீன்லாண்ட் ஏண்டா இங்கதே இருக்கான் இது வேற வழியில இருக்கு ரெண்டா கட் பண்ணட்டாடி நான் வச்சுக்கிட்டா அது ஒரு அங்க பாருங்க ஹெலிகாப்டர் இப்ப தெரியுதா சூரியன் அத்தை மர்மன் இருக்கவங்க எல்லாம் கிரிக்கி கேக்குறீங்களா அங்க பாருங்க ஹெலிகாப்டர் வாழ்க்கைய வெறுத்துருச்சா நீ வயசான பின்னாடியே நான் நடப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு சத்து இருக்காது நடக்க இப்ப மாமா இப்ப நம்ம ஊருக்கு அவங்க நடப்பாங்க வீணா வேலைக்கு நடந்து வர நாங்கள் பழனிக்கு வந்து ஈவினிங் டைம் தாங்க போயிருந்தோம். எங்கள் ஊர்லேருந்து எல்லாம் நாள் நடந்து போய் வந்து ஆயக்குடின்ற ஊரில் வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவங்கெல்லாம் இப்போ கிளம்பி பழனிக்கு வந்து நடந்து போயிட்டுருப்பாங்க. இடையில அவங்கள பார்ப்போமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டே போனோம். ஆனால் கரெக்டாக அவங்கள பார்த்துட்டோம். அப்பா வந்து ஆயக்குடியிலேருந்து நடந்து போயிட்டு இருந்தார். அப்பா வந்து நாளே வந்து இவங்க கூடலாம் போகலை. சண்டே மார்னிங் எந்திரிச்சு வீட்டிலேருந்து கிளம்பி ஆயக்குடியில் போய் காலையிலேருந்து இருந்துட்டு ஈவினிங் இப்போ அவங்க கூட வந்துட்டு ஆயக்குடியிலேருந்து நான் வந்து கோயிலுக்கு வந்து நடந்தே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. கோயிலுக்கிட்ட வந்து ஒரு 6:30க்கெலாம் ரீச் ஆகிட்டாங்க. மணி வந்து சிவிலில் தான் வந்திருந்தார். அவர் போய் நான் யூனிஃபார்ம் மாற்றிட்டு வந்துடுறேன், அப்போ தான் கொஞ்சம் மேலே போனோம்னாலும் கொஞ்சம் சாமி பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் யூனிஃபார்ம் மாற்றுறதுக்காக போகிறாரு. அதனால் அங்கேருந்து பக்கத்தில் இருந்த ஒரு பேக்கரியில் எங்களே நிப்பாட்டி எல்லாம் வேணுன்றதை சாப்பிட்டுட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவர் கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்டு அப்படியே வந்து அவர் எடுத்து யூனிஃபார்ம் மாற்ற கிளம்பிட்டாரு. வேற ஊர் காவடி வேற ஊர் காவடி எங்க என் மகன் இங்க இறங்கிட்டான். ஏய் பஸ் வருது பஸ். என்ன கேட்டா அது யாரு பாப்பா? அது யாரு? அப்பா என்னது போலீஸா? சரி இன்னும் வந்து நிக்க கூடாது, போய்கிட்டே இருக்கணும். மணி 7:30 ஆச்சு. அப்புறம் உங்களுக்கு 7:30 ஆக்கிடுவேன். அப்புறம் உங்களுக்கு 7:30 ஆயிரும். இன்னைக்கு போயிட்டே இருக்கணும் சரியா? பவித்ரா விழுந்துருவான் வேகமா போறேன்ட்டு அப்புறம் தூக்க முடியாது. நடந்து வருதுப்பா. அப்படி நடந்தே வந்துரு பாப்பா, நடந்தே வந்துரு. பங்குனி உத்திரம் பார்த்தீங்க அப்படின்னம்னா சண்டே மதியத்துக்கு மேலே இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்த மண்டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருக்குது. அந்த மண்டே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ சந்திர கிரகணம் இருக்கனால 10 மணிக்கு முன்னாடியே வந்து கோயிலெலாம் ஏதோ சாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இன்னும் கரெக்டாக தெரியலை. அதனால் மேக்ஸிமம் மக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா சண்டேவே வந்து கோயிலில் மேலே போய் காவடி தீர்த்தத்தை வந்து முத்திரிச்சிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து நடந்து போனனால எங்கேயுமே நம்ம வந்து நிற்காம போய்கிட்டே இருந்தனால நமக்கு பெருசாக தெரியலை. கூட்டம் இருந்துச்சு. நம்ம வந்து நடக்க அங்கே போய் உட்கார கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வந்து எங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து ஒரு டயர்டு வந்து தெரியலைன்னே சொல்லலாம். பாப்பாவே இறங்கி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஓரியாண்டுட்டு இருந்தனால கொஞ்சம் நேரம் நடக்கடிச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். எப்படி தரிசனம் நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சுல? நல்லா இருந்துச்சா? மெதுவா நடங்க. மலை ஏறையில் வந்து ரித்வின் நானாக ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனாக வந்து ஏறிட்டான். இறங்கில பார்த்தீங்க அப்படின்னம்னா அவனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்திருக்கும் போல். என்னால் இறங்க முடியாது, என்னை தூக்கிட்டு வாங்க அப்படின்ட்டான். அதனால் தம்பி தூக்கிட்டு நான் இறங்கிட்டு இருந்தேன். பாப்பாவும் மணியை தூக்கிக்கிட்டு அப்படியே
நான் இறங்குறத பார்த்துட்டு மணி வேணாம் சாமி நீ உருண்டுருவின்னு நான் நினைக்கிறேன், நீ பயமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நாங்கள் நடந்து போகிறதுக்கு இறங்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி பாப்பா வந்து ஸ்டெப்பில் வந்து உருண்டுருச்சு. அதனால் மணி பயந்துட்டு வேணான்னு நீ நின்று நானே தம்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ராஜத்தி கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. மலை ஏறையில் வந்து சுதனே ஃபுல்லாக வந்து பாப்பாவை தூக்கிக்கிட்டு அப்படியே நாங்களும் போயிட்டு அப்பாங்க எல்லாருமே கிரிவலம்லாம் சுற்றிட்டு அவங்க வந்து ஒரு மண்டபத்தில் இருந்தாங்க. அப்படியே அப்பாவையும் பார்த்துட்டு அப்படியே அவங்க மணியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கே வந்தோன்னே அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் ரேட்டில் வந்து இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். மணியோட ஃப்ரெண்டு இந்த அண்ணா வந்திருந்தாங்க. அப்படியே பேசிட்டு நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். டீ வாங்கி கொடுத்தியா ட்ரீட்டு? ஏய் பில்லு போட்டு கொடு, நீ வாட்டி எடுத்து கொடுக்குற, பில்ல போட்டு கொடு. மாப்பிள்ள உள்ள வந்தா மொத்த பில்லும் போட்டுரு மாப்பிள்ள, பாத்துக்க. ஏ பில்லு பே பண்றான்ல நான் கூட ரொம்ப நேரம் ஆகுமோ அப்படின்னு சொல்லி நினச்சேங்க. மலை ஏறுறதுக்கே வந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. அங்கே போய் உள்ளே வந்து சரியான கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்குங்க. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. மணி போய் நாங்கள் எங்கள் எல்லாத்துக்குமே வந்து டிக்கெட் போட்டு வந்துட்டாரு. 200 டிக்கெட்டில் போய் பார்த்தோம். நல்ல மனநிறைவாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு எனக்கு 3 வருஷம் கேப்புக்கு அப்புறம் சாமியை போய் இந்த அளவுக்கு வந்து சாமி கும்பிட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் என்னோடய மேரேஜுக்கு பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி உத்திரத்துக்கு நான் அம்மா அப்பா 3 பேருமே திருப்பூர்லேருந்து கிளம்பி வந்துடுவோம். இவங்க காவடிக்காரங்க கூட சேர்ந்து நாங்களும் நைட் டைமில் மலை ஏறி போய் சாமி கும்பிட்டு வருவேன். அந்த ஒரு ஹாப்பினஸ் அப்போ எப்படி நான் ஃபீல் பண்ணோம் அதே மாதிரி இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். பிள்ளைங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போய் வச்சு சாமி கும்பிட்டது. அப்படியே வந்துட்டு மணி வந்து யூனிஃபார்ம்லாம் மாற்றிட்டு நைட் டின்னர் வந்து நாங்கள் 10:30 ஆயிடுச்சு எடுத்துக்கிறதுக்கே. ராஜத்தி எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதனால் ராஜத்திகிட்ட பாப்பாவை கொடுத்துட்டு நாங்கள் மட்டும் போய் எல்லோரும் சாப்பிட்டு வந்துட்டோம். லாஸ்ட் வீடியோவில் பவித்ரா வந்து காவடி எடுத்த மாதிரி இருந்திருக்கும். பவித்ராவோடது இல்லைங்க, வேறு ஒருத்தவங்களதை வாங்கி வச்சு கொஞ்சம் நேரம் வந்து தூக்கிட்டு வந்துட்டு இருந்தா. அப்போ எடுத்த கிளிப் அது. அப்புறம் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து ஆஃப் ஆகிட்டே இருக்குது. அது வந்து ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கும் போல். நாங்கள் கமெண்ட் பாக்ஸு எல்லாத்துலேயுமே ஆனில் தான் இருக்கும். ஆனால் அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஆஃப் ஆகிடுது. அது என்ன ப்ராப்ளம்ன்றது தெரில. அது மணி வந்து பார்த்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காப்படி. ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க. அது என்னன்றதை பார்த்துட்டு சீக்கிரம் வந்து சரி பண்ணிக்கிறேன். யாரும் கமெண்ட் பண்ண முடியல, என்ன கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு தப்பாக நினச்சிக்க வேணாம். பவித்ரா நீ அப்படியே கார்லேயே தூங்கணுமா? சரியா? இரு நம்ம காருக்கு போய்க்கலாம். தூக்கத்தில் இருக்கீங்கன்னா இதில் தெளிவாக வாங்கிட்டு போகிறேன். ஐயோ டோரை வேற திறந்து விட்டு வந்துட்டேன். பாய் மார்னிங். இறக்கி விட்டு போகிறாங்க. போங்க, எடுத்துக்கிட்டேன் போங்க. ரஜத்தையும் இறக்கி விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கையில் டைம் பார்த்தீங்கன்னா 12:15 ஆயிடுச்சு. எல்லாருமே நல்லா டயர்ட் ஆகிட்டோம். ருத்வின் ஒரு பக்கம் வந்து தூங்கிட்டான். ஆனாலும் அவன் அழுங்காமல் முழிக்க வச்சு நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.